வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் ஒரே ரெசிப்பியாக செய்ய போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் கொஞ்சம் நல்லா தேங்காய் எண்ணெயோட மெல்ட் ஆகி வந்த பிறகு 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி, ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் லைட்டாக வறுத்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு சைடு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தட்டி கொரகொரன்னு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மூணையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விடும் போது நல்ல மனம் கொடுக்கும். கொஞ்சம் பச்சை மிளகாவோட காரமும் இறங்கிரும். ராஜ்மாவில் நிறையவே சத்து இருக்குது. உடல் எடை குறைக்கிறதுலேருந்து புற்றுநோய் வரை நமக்கு உடம்புல எல்லாத்துக்குமே பயன்படுது. நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் அதிகமாகவே இருக்குது. இப்போ இதோட மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை இந்த எண்ணெயிலே லைட்டாக நம்ம விரவி விட்டுக்கணும். மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களும் இந்த ராஜ்மாவை எடுத்துக்கிட்டனா ரொம்ப நல்லது. கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இதில் இல்லாத சத்தே இல்லை. இதை கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க, இல்லை ராஜ்மான்னு கூட சொல்லுவாங்க. இப்போ எண்ணெயிலே நல்லா அந்த மசாலா எல்லாம் வதங்கி வந்த பிறகு தக்காளி 1 எடுத்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கிறேன், அதையும் இதோட ஆட் பண்ணி விட்டு கொஞ்சம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டு குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தண்ணிலாம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கட்டியாக இருந்தால் லைட்டாக விரவி சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நல்லா மசாலா எல்லாம் பிடிச்சி குழம்புல நல்லா கலராக தெரியும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ண விட்டுறலாம். இது ரெடியாவதுக்கிட்டலையுமே நம்ம ஒரு சைடில் ராஜ்மாவை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அதை குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த ராஜ்மா தண்ணியையும் வேஸ்ட் பண்ணாமல் இதோட ஆட் பண்ணி விட்டுறலாம். ராஜ்மா நல்லாவே குக் ஆயிருச்சு. இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கிளறி விட வேண்டியதான். இப்போ சப்பாத்தியும் ரெடி ஆயிருச்சு. சூப்பரான ராஜ்மா கிரேவியும் ரெடி. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.